ஒரு முனிவர் காட்டு வழியே போய்கிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு திருடன் அவர் மேலே ஒரு கல்லை கொண்டு போய் எரிஞ்சான். உடனே அந்த கல் அவருடைய முனிவருடைய நெற்றியில் பட்டு ரத்தம் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. உடனே முனிவர் கோவப்படாமல் அந்த திருடனை கூப்பிட்டு தன் கையில் இருந்த ஒரு சுவையான மாம்பழத்தை கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே திருடனுக்கு ஆச்சரியம் தாங்கலை. என்ன முனிவரே, உங்கள் மேலே கல்லை கொண்டு போய் எரிஞ்சேன், ரத்தம் வேற வருது, நீங்கள் என்ன ஏதாவது திட்டுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பதிலுக்கு மாம்பழத்தை கொடுத்து சாப்பிட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அந்த முனிவர் சொன்னார், ஓரறிவுடைய மாமரம் கூட தன் மீது கல் எறிபவன் மீது சுவையான மாம்பழங்களை தருகிறது. 6 அறிவு படைத்த நான் நீ கொடுத்த துன்பங்களுக்கு நல்ல பரிசு தர வேண்டாமா என்று கேட்டான். உடனே அந்த திருடன் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். ஆகவே மன்னிப்பே ஒருவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனைகளுள் ஒன்று.